ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ராமர் பரதனை அவன் ஆட்சி செலுத்துகிற விதத்தை பற்றி கேட்குற கேள்விகளை நம்ம பார்த்துட்டே வரோம். அப்போது விசாரணையில் சம்மந்தப்பட்டவா பொருளாசை காரணமாக அந்த குற்றவாளியை விடுவிக்காமல் இருக்கானா, அதை நீ தெரிஞ்சுக்கிறியான்னு கேட்குறார். பணக்காரனுக்கும் ஏழைக்கும் இடையே ஒரு விவகாரம் நடக்கும்போது உனது அதிகாரிகள் பாரபட்சம் இல்லாமல் அந்த வழக்கை விசாரிக்கிறாங்களா? பரதா, தவறாக தண்டிக்கப்பட்டவன் சிந்துற கண்ணீருன்றது மன்னனுடைய குலத்தையே அழிக்க வல்லதுன்றதை உணர்ந்துண்டு வழக்குகள் விசாரிக்கப்படுறதா? அதாவது ஒரு தப்பானவன் தண்டிக்கப்படாமல் கூட போயிடலாம், ஆனால் நல்லவன் தண்டிக்கப்பட்டுறக்கூடாதுன்றத அழுத்தமாக சொல்கிறார் ராமர். அறம்பொருள் இன்பம்ன்ற மூணுத்தில் இன்பத்தில் கொண்ட மிகையான நாட்டம் காரணமாக அறம்பொருள் இவற்றில் ஏதாவது குறை ஏற்படுற மாதிரி நடந்துக்கிறியா, அது ஏற்படாமல் பார்த்துக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஒவ்வொன்றும் கேள்வியாக ராமர்னுடைய அறிவுரையை நம்ம இதில் பார்க்க முடியாது. ஒரு அரசனுடைய எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு அவர் சொல்கிற அறிவுரைகளை, இதெல்லாம் நடக்காமல் இருக்கான்னா இப்படி நடக்கக்கூடாதுன்ற அறிவுரையும் அதில் கலந்து வருது. அதே மாதிரி அவரோட அறிவுரையில் ஒரு ராஜா கிட்ட 14 குறை ஏற்படக்கூடும், அது இல்லாமல் பார்த்துக்கணுங்கிறார். அந்த 14 குறையை நம்ம இப்போ பார்க்கலாம். நாத்திகவாதம், பொய் பேசுறது, காரணம் இல்லாமல் கோபம் கொள்வது, அஜாக்கிரதை, காரியம் செய்கிறத தாமதப்படுத்துறது, அறிவாளிகளை சந்திக்காமல் இருக்கிறது, சோம்பல், இந்திரியங்களை அடக்காமல் இருக்கிறது, அரசனுடைய நடவடிக்கைகளை பற்றி தான் மட்டும் தனியாக யோசிக்கிறது, அறிவற்றவர்களை கலந்து ஆலோசிக்கிறது, முடிவு செய்யப்பட்ட காரியங்கள் தொடங்காமல் இருக்கிறது, ரகசியத்தை காப்பாற்றுறதுல அலட்சியம், எல்லோருக்கும் நன்மை புரியறதுல அக்கறை இல்லாதனம், ஒரே சமயத்தில் பல பக்கங்களில் போருக்கு போகிறது. இந்த 14 அரச குற்றங்களை நீ விலக்கி வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறார். அப்போது ஒரு அரசன் சில விஷயங்களில் நன்னா ஆராய்ஞ்சு தெளிவு பெற்று நடந்துக்கணும்னு ராமர் குறிப்பிடுறார். அதில் 10 வகையானவ, 5 வகையானவ, 4 வகையானவையை நீ அறிஞ்சுக்கிறியான்னு கேட்குறாரு பரதனை. இந்த எண்ணிக்கைகள் எதையெல்லாம் குறிக்கிறதுன்றத தர்மசாஸ்திரங்களில் பார்க்குற விளக்கங்களையும் சில ராமாயண புத்தகங்களையும் பார்த்துட்டு இது என்னெல்லாம் அந்த 10, 5, 4ன்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அரசன் தவிர்க்க வேண்டிய 10 குறைகள்: வேட்டையாடுறது, சூதாடுறது, பகலில் உறங்கிறது, வீண் பேச்சில் காலம் கழிக்கிறது, பெண்களோட உறவு, குடிப்பழக்கம், நடனத்தில் ஆர்வம், இசைக்கலையில் காலத்தை கழிக்கிறது, வாத்தியம் வாசிக்கிறதுல நேரம் செலவிடுறது, தேசத்தை விட்டு வெளியே போகிறது. இதெல்லாம் 10 குறைகள் தவிர்க்க வேண்டியது அரசன். அரசனுக்கு ஏற்படக்கூடிய 5 விரோதங்கள்: பகைவர்கள் வேணும்னே வளர்த்து கொள்கிற விரோதம், பொருளாசையினால் ஏற்படுற விரோதம், பெண்கள்னால் ஏற்படுற விரோதம், கடும் சொல்லினால் ஏற்படுற விரோதம், தீங்கு இழைக்கிறதுனால ஏற்படுற விரோதம். இது 5 விரோதங்களையும் அரசன் தவிர்த்துக்கணும். அரசன் கையாள வேண்டிய உபாயங்கள் 4: சாம, தான, பேத, தண்டம். அரசன் தவிர்க்க வேண்டிய 3: செய்யக்கூடாத காரியத்தில் முனையிறது, செய்ய வேண்டிய காரியத்தில் முனையாமல் இருக்கிறது, செய்ய வேண்டிய காரியத்தை காலதாமதம் பண்ணுறது. எதிரிகள்கிட்ட கையாள வேண்டிய 2 வழிமுறைகள்: ஒன்று நட்பு, ஒன்று பிளவு. அப்படி பல அறிவுரைகளை ராமர் பரதன்கிட்ட சொல்கிறது வால்மீகி ராமாயணத்தில் விவரமாக வர்ணிக்கப்படுறது. இறுதியாக ராமர், நல்ல உணவை நீ ஒருத்தந்தான் உண்ண முடியுன்ற நிலை உன் ராஜ்யத்தில் தோன்றாமல் இருக்கா? இப்படிலாம் என்னால் சொல்லப்பட்ட விஷயங்கள் யாவும் உன் கவனத்தில் இருக்கா? பரதா, மக்களினுடைய குறைகளை தீர்க்கிறவனாகவும் அறிவுடையவனாகவும் தர்மசாஸ்திரத்தை நன்னா அறிஞ்சவனாகவும் அறநெறி தவறாமல் மக்களை காப்பாற்றுறவனாகவும் இருந்து ஆட்சி நடத்துகிற அரசன் மேலுலகத்தில் போய் ரொம்ப நன்மைகளை பெறான்னுட்டு சொல்லி முடிக்கிறார் ராமர். ராமர் சொன்னதையெல்லாம் கவனமாக கேட்டுன்னு இருந்த பரதர், எல்லா தர்மங்களுக்கும் விரோதமாக நிறுத்தப்பட்டுவிட்ட எனக்கு அரச தர்மம் மட்டும் என்ன செஞ்சுட போகிறது? மூத்தவன் இருக்கிறச்சே இளையவன் மன்னனாகக்கூடாதுன்ற ஒரு தர்மத்தை கூட காப்பாற்ற முடியாத நான் வேறு எந்த தர்மத்தை காப்பாற்ற போகிறேன்னு ரொம்ப மனநொந்து பேசுகிறார். இப்போ லக்ஷ்மணனோடும் சீதாதேவியோடும் நீங்கள் காட்டுக்கு வந்துட்டதுனால மனவேதனை தாங்க முடியாமல் தசரத மன்னர் மேலுலகம் அடைஞ்சிட்ட. நானும் சத்ருக்னனும் அவருக்கு இறுதி சடங்குகளை செஞ்சோம். உங்களை பற்றியே நினச்சிட்டு உயிரை விட்ட நம்ம தகப்பனாருக்கு உங்களாலேயும் இப்போ சடங்குகள் செய்யப்படட்டும்னு சொல்கிறார். அவருடைய வார்த்தைகளை கேட்ட ராமரனுடைய பதிலை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.